போவாசோட நிற்பதற்கு, போவாசோட பேசுவதற்கு தகுதியற்ற சாபம் நிறைந்தவளாகிய ரூத் என்ன சொல்றான்னா, உம்மோடு நிற்பதற்கு தகுதி இல்லை, உன் வேலைக்காரனோட நிற்பதற்கு தகுதி இல்லை, உன் வயல் நிலத்துல காலை வைப்பதற்கு தகுதி இல்லை. ஏன் என்றால் இஸ்ரேல் ஜனங்கள் மோவாபியரை சாபம் நிறைந்த ஜனங்களாய், பாவம் செய்த ஜனங்களாய், அங்கதான் ஓரின சேர்க்கை XYZ எல்லாமே நடந்த தேசம் அது. அப்ப அந்த தேசத்தை பார்க்கும் பொழுது இஸ்ரேல் தேசத்தார் அருவருப்பாய் பார்ப்பார்கள். உங்களை என்னையும் யாராவது அருவருப்பாக பார்க்குறாங்க அப்படின்னா எவ்வளோ அழுவோம், எவ்வளோ வேதனைப்படுவோம். அந்த அருவருப்பில் இருந்தவள் கூனி குறுகி அங்கே போய் நிற்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, போவாஸின் கண்களில் தயை கிடைத்தது. இன்னைக்கு நம்மளுடைய போவாஸ் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய கண்களிலே நமக்கு தயை கிடைத்தது. பாவத்தின் மோவாப் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், அக்கிரமத்தினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், பிறரை குறித்து எரிச்சல் அடைந்து கொண்டிருக்கிற நாம், இப்படிப்பட்ட பாவத்திலே வாழ்ந்து உழண்டு கிடக்கிற நம்மை நம் இயேசு கிறிஸ்து தயை செய்தபடியினால இன்னைக்கு அவருடைய திரு சபையில அமர்ந்து கொண்டிருக்கிறோம்.